என்னை எங்க பூசாரி சொன்னாரு, எங்க அப்பத்தா காளிய போய் வணங்கிட்டு சினிமாவுக்கு போறான், ஏய் குலதெய்வத்தை கும்பிட்டு போனா. இங்க போனேன், எங்க பூசாரி அங்க ஓம் சுக்லாம்பிரதம்லாம் கிடையாது, எங்காலும் ஸ்ட்ரைட்டா பேசிடுவாப்ல. அதான் யார் வந்திருக்கா பாருன்றப்ல. நம்ம பெரியமாட்ட சொல்லும்ல, யார் வந்திருக்கா பத்தியா எடுத்துறாப்ல, யார் வந்திருக்கா பத்தியா, உன் பேரன் சினிமாவுக்கு போறானா, சீமைக்கு, சென்னை கிடையாது சீமை, சீமைக்கு போறானா. இந்த பாரு காத்து கருப்பு அண்ட விடாம பிள்ளை கண்ணுக்களே வச்சு பாத்துக்க, கும்பிடுக்கடா டே கும்பிடுக்கடா, இந்த திருநீர் பூசிக்க பூசிக்க, உண்டியல்ல போடுறா, எனக்கு ஏதாவது போட்டு போடா, போயிட்டு இவன் தான் அப்படி கிளம்பி வந்தவன். இப்ப காளியோட பேரனை பாத்தியா, என்ன ஆட்டம் ஆடுறான் பாத்தியா. அவன் வெறு காளி இல்ல, வீரமா காளியினுடைய பேரன். என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது, பாத்துக்க. என்னை சமாளிக்க முடியாதா, அவ்வளவுதான் சொல்லுவேன். என்னை நீ உண்மையில துறை என்னை சமாளிக்க முடியாது. ஏன்னா அறிவுபூர்வமான ஆக சிறந்த அரசியல் கோட்பாடுகளை உணர்வுபூர்வமாக என் இன மக்கள்கிட்ட கடத்துவேன். இந்த மகன் சொல்வதுதான் சரி என்று அவனுக்கு படும். இவன் ஏமாத்த நினைப்பான், நான் அதை மாத்த நினைக்கிறேன். இவன் பதவிக்கு நிற்பான், நான் என் மக்களின் உதவிக்கு நிற்கிறேன். இவன் என் மக்களை வச்சு பிழைக்க வரான், நான் என் மக்களுக்காக உழைக்க படையை திரட்டி வாரேன். இவன் பணத்துக்கு வாரான், நான் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்கும் அதன் மானத்துக்கும் வாரேன். ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு. உடன் பிறந்தானே அவன் எப்படியாவது எங்களை ஆள வேண்டும் என்று வாரான், நாங்கள் எப்படியாவது எல்லோரையும் போல பெருமையோடு வாழ வேண்டும் என்று வாரோம். ரெண்டுக்கு ரொம்ப தூரம் இருக்கு.